கடந்த சில நாட்களுக்கு முன்பு மொட்டு கட்சியின் செயலாளர் போலீஸ் மா அதிபருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். அது எமது நாட்டின் சட்டவாட்சிக்கு விடுக்கப்பட்ட மிரட்டலாகும். நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்பவற்றுக்கு எதிராக விடுக்கப்பட்ட மிரட்டலாகும். இதனை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது ஒரு பாரிய விடயமாகும். அந்த கட்சிகளின் தலைவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து வெள்ளை உடை தரித்து சால்வை அணிந்திருந்தாலும் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் படுகொலைகளுக்கும் அதேபோன்று கொள்ளை சம்பவங்களுக்கும் பொதுமக்களின் சொத்துக்களை அளித்தமைக்கும் அடிப்படையாக விளங்கிய தரப்பினரே இவர்கள். இன்று போலீஸ் மா அதிபரின் சரியான குற்றப்புலனாய்வு செயற்பாட்டிற்கு எதிராக இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இதன் மூலம் நாம் ஆரம்பித்துள்ள விசாரணைகளை எந்த காரணத்தை கொண்டும் பாதியில் நிறுத்த மாட்டோம். அதற்கு எதிராக தடை ஏற்படுத்துபவர்களாலோ சவால் விடுப்பவர்களினாலோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களின் அரசியல் கட்சி செயற்பட்ட விதத்தை அந்த காலப்பகுதியில் நாம் கண்டோம். போதைப் பொருள் கடத்தற்காரர்களை உருவாக்கிய விதம், பாதாள உலகத்தை உருவாக்கி அதிகாரத்திற்காக பாதாள உலகத்தை பயன்படுத்திய விதம், அவர்களுடன் தங்கள் அரசியல் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்ட விதம், அதன் மூலம் கருப்பு பணத்தை சம்பாதித்த விதம் என்பவற்றை கடந்த காலம் முழுவதும் நாங்கள் பார்த்தோம். அவை அனைத்திற்கும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அனைத்து படுகொலைகள் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும். இந்த அனைத்து நிதிமுறைகேடுகள் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும். பொதுமக்களின் பொது சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டமை தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணைகளை கண்டு அச்சமடையும் போதே அவர்களின் வாயிலிருந்து தங்களை அறியாமலேயே இதுபோன்ற கருத்துக்கள் வெளிவருகின்றன. எனவே தங்களது அதிகாரத்திற்காக மக்களை பலி கொடுத்த இதுபோன்ற அரசியல் கட்சியின் செயலாளர் தற்போதைய போலீஸ் மா அதிபருக்கு மிரட்டல் விடுப்பதை சாதாரணமான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நாம் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். அது தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளை மிக குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்வதே எமது நோக்கமாகும். அதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இந்த நாட்டின் போலீஸ் மா அதிபர் லஞ்சம், ஊழல், மோசடிக்காரர்களுக்கு எதிராகவும் இந்த குற்றங்களுக்கு எதிராகவும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராகவும் எடுக்கும் இந்த முயற்சிகள், பிரயத்தனங்கள், முன்னெடுப்புகள் எக்காரணத்தை கொண்டும் சீர்கட நாம் அனுமதிக்க மாட்டோம். அவருக்கு பலமும் தைரியமும் வழங்குவோம். அதே போன்று போலீஸ் மா அதிபரின் கீழ் செயற்படும் அனைத்து விசாரணை அதிகாரிகளுக்கும் நாம் பாதுகாப்பையும் உறுதியையும் ஏற்படுத்தி கொடுப்போம். எனவே அவர்களின் இந்த வெற்று பேச்சுகளுக்கும் சவால்களுக்கும் நாம் எக்காலத்திலும் அஞ்ச போவதில்லை. போலீஸ் மா அதிபரை நடுவீதியில் படுகொலை செய்யும் திட்டம் இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தது கொலை மிரட்டல் விடுக்கும் நோக்கத்துடன் விடுக்கப்பட்ட கூற்று அல்லவென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். நாம் எமது நிலைப்பாட்டை குறிப்பிடுகின்றோம். செயலாளரின் கருத்துக்குள் எவருக்கேனும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பலவந்தமாக காரணம் காட்ட முயற்சிக்க வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? 25-30 வருடங்கள் நீதிமன்றங்களில் வாதாடிய சிரேஷ்ட சட்டத்தரணியாக சாகர காரியவசம் நாட்டின் அனைத்து தேசிய ஊடக நிறுவனங்களையும் அழைத்து ஊடகங்கள் முன்பாக பகிரங்கமாக நாட்டின் போலீஸ் மா அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுப்பார் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. கண் தெரியாத சிலர் யானையின் வடிவத்தை கண்டறிய முயன்ற போது காதை தொட்டவர் அது ஒரு சுலகு போன்று இருப்பதாக கூறினார். ஆனால் யானை சுலகு போன்று இல்லையே. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் பார்த்தால் அத்தகைய ஒரு கருத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புபவர், அதற்கான தேவையுள்ள ஒருவர் அத்தகைய முயற்சியை எடுப்பார். இலங்கை போலீசாரின் ஒளிவு மறைவற்ற தன்மை, பக்கச்சார்பற்ற தன்மை, நியாயமான விசாரணை தொடர்பில் செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர்கள் மூவருக்கு இந்த மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தின் கீழ் மிகவும் கவலைக்கிடமான நிலையை எதிர்கொள்ள நேரிட்டது. ஆகவே தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் வீரசூரியவிற்கு மிகவும் கௌரவமாக கூறுகின்றோம். நீங்கள் இப்போதாவது அரசாங்கத்திற்கு சேவை செய்வதை நிறுத்திவிட்டு நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய ஆரம்பியுங்கள். காரணம், நாட்டின் 37வது போலீஸ் மா அதிபர் நடுத்தெருவில் மக்களிடம் அடிவாங்கி உயிரிழந்த போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் இடம் பிடிப்பதை நாம் விரும்பவில்லை. சாகர காரியவசமின் கருத்தினை ஏற்றுக்கொள்வது போன்று நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்தார். இதற்கு முன்னர் இதுபோன்று கட்சிகளுக்கு சார்பாக செயற்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து சிந்தித்து பாருங்கள். சரி, நானும் அதையே கூறுகிறேன்.
அதையே கூறுகிறேன். முன்பிருந்த அரசியல்மயமாக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கும் போலீசாருக்கும் என்ன கதி ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் என்றால் உங்கள் போலீஸ் மா அதிபரை அனாதரவாக்க வேண்டாம். நான் அதையே கூறுகிறேன். ஆம் ஆம், நீங்களே கூறுகின்றீர்கள். சரி சரி, அப்படியே கூறிக்கொண்டிருங்கள். 159 பேரும் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்படித்தான் இறுதி காலம் வரும்போது ஆம், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் இங்கு வீண் பேச்சு பேசலாம், நீங்கள் இங்கு துள்ளலாம், புரிதலுடன் பொய் கூறவும் முடியும். இந்த அரசு வீழ்ந்த பிறகு வந்து ஐயோ இது ராஜபக்சவினரின் வேலை என்று புலம்ப ஆயத்தமாக வேண்டாம். ஏனெனில் நாங்கள் உங்களைப் போல் பின்கதவால் ஓடுபவர்கள் அல்ல. இவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு எங்களை பற்றி தெரியும் அல்லவா? அதனால் அதற்கு தயாராக வேண்டாம், அதற்கு ஆயத்தமாக வேண்டாம். கௌரவ பிரதி சபாநாயகரே, நாங்கள் ஒளிந்து மறைந்து வேலை செய்பவர்கள் அல்ல. நேரம் வரும்போது நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கு மக்கள் போராட்ட பிரஜைகள் அமைப்பின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் இன்று பதிலளித்தார். மீரட்டி ஜனதாவ நாமல் இந்த நாட்டின் மக்கள் நாமல் ராஜபக்ச முகாமின் அரசியலை 2022ஆம் ஆண்டு போராட்டத்திலேயே நிறைவு செய்தனர். அந்த போராட்டத்தில் நாமல் ராஜபக்சே விரட்டி அடித்தனர். தனது சித்தப்பாவை 3 வருடங்களிலேயே தன்னுடைய பதவி விட்டு செல்கிறார். அப்போது சித்தப்பா மாத்திரமல்ல, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, குடும்பத்தினர், அம்மா, தம்பி, நாமல் ராஜபக்சே இந்த அனைவரும் வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு சென்றனர். தனக்கு பின் கதவை உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய தேவையில்லை என நாமல் ராஜபக்சே நேற்று சொல்கின்றார். அச்சமில்லை என்று சொல்கின்றார். ஆனால் இதில் என்ன தெரிகின்றது? நாமல் ராஜபக்ச அவர்களே, நீங்கள் பின் கதவால் அல்ல தப்பி ஓடினீர்கள். நீங்கள் தப்பி செல்ல பின் கதவும் இருக்கவில்லை, தப்பி செல்வதற்கு கேட் கூட இருக்கவில்லை. நீங்கள் தப்பி இல்லை, பறந்து தான் சென்றீர்கள். நீங்கள் கூரையும் உடைத்துக் கொண்டு சென்றீர்கள். அதனால் நாங்கள் சொல்கின்றோம், இப்போது சம்பிரதாய பூர்வமான எதிர்க்கட்சி குழுவும் நாமல் ராஜபக்சவும் இதனை மக்களுக்கு உணர்த்துகின்றனர். அவர் தான் அடுத்த ஜனாதிபதியாக உள்ளார் என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படியும் நடக்காது என நாங்கள் கூறுகின்றோம். ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவுக்கு அடுத்த அரசியலில் இலங்கையின் எதிர்காலத்தில் எந்த ஒரு கதாபாத்திரமும் இருக்கப் போவதில்லை. அதனால் நாமல் ராஜபக்ச தொடர்பில் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அவரின் தந்தை சித்தப்பாவுக்கு அதிகாரம் இருக்கும்போது அவர் எவ்வாறு நாட்டில் அரசியல் செய்தார் என்று தெரியும். எவ்வாறு நாட்டில் பணத்தை சூறையாடினார்கள் என்றும் தெரியும். அவர் ஊழல் செயற்பாடுகளுக்கு எவ்வாறு உதவி செய்தார் என்றும் தெரியும். நாமல் ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் என்று புதுமை ஒன்றும் நடக்கப் போவதில்லை. போலீஸ் மா அதிபர் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு பொதுஜன பெரமுன கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. அவர்களே மக்களிடம் அடி வாங்கியிருந்தனர். தற்போது அவர்கள் வந்து வேறு நபர்களிடம் இதனை கூறும்போது குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறிப்பதற்குமான ஒரு நடவடிக்கையாகவே இதனை நாங்கள் கருதுகின்றோம். எனவே அந்த பிரகடனத்தை மீளப்பெற்று அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்துக்கு வருகை தந்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தெளிவூட்டுவதற்காக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு சஜித் பிரேமதாச கடந்த 2ஆம் தேதி சபாநாயகருக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டுவதற்கான நாளும் நேரமும் தங்களுக்கு முன்கூட்டிய அறிவித்தலின்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு நேற்று அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதில் பங்கேற்பது தொடர்பில் சங்கத்தின் இணக்கப்பாடு இன்றியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் என்பது சுதந்திரமான மற்றும் பக்கசார்பற்ற தொழில் சங்கம் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டுவதால் அல்லது கருத்து தெரிவிப்பதால் அது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி என அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இரு தரப்பினரதும் பங்கேற்புடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் அது இடம்பெற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு குறித்த கடிதத்தினூடாக அறிவித்துள்ளனர். நாம் குழப்பமடைய தேவையில்லை என்று வர்த்தமானி வெளியாகும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கையில் உள்ள எந்த பிரஜையும் சவால் விடுப்பதற்கு 14 நாட்கள் உள்ளன. இந்த விடயம் சிறப்பாக நடைபெறுவதனாலேயே சிலர் தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைத்து தாக்குகின்றனர். இந்த விடயம் முறையாக இடம்பெறாவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் நண்பர்கள் என கூறி பிரச்சனைகளை அவ்வாறு முடித்துக் கொண்டு பிரச்சனைகளை மூழ்கடித்து கடந்த அரசாங்கங்களை போன்றே முன்னோக்கி செல்ல வேண்டும். எனினும் அவர்களுக்கு புரிந்துள்ளது இந்த நடைமுறையின் கீழ் அவர்களால் அப்படி செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் சாணியை தாக்க வேண்டும்.
ரவி சனவிரத்னவை தாக்க வேண்டும், திலீப பீரிஸை தாக்க வேண்டும், பிரதம நீதியரசரை தாக்க வேண்டும், தனிப்பட்ட நபர்களை இலக்காக கொண்டு ரங்க திசாநாயக்க போன்றவர்களை தாக்க வேண்டும். அப்படி தாக்கினால் மாத்திரமே அவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் சீர்குலையும் என்ற எண்ணம் அவர்களிடம் காணப்படுகின்றது. இது ஒரு நீதிமன்றத்துக்கு அல்லது ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழுவுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகின்ற மறுசீரமைப்பு அல்ல. எமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணை மற்றும் நாம் மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளுக்கு அமைய இந்த நீதிமன்ற செயற்பாடுகளை இதனை விடவும் நீதியாகவும் செயற்திறனுடனும் மக்கள் அணுகுமிடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. இதன் காரணமாகவே நாம் நீதித்துறை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளோம்.